கொடுக்கும்படியாய், உம்மை பாடும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்து உம்முடைய சரீரத்தை, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய், இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி கொடுக்க போறீங்க. அதை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல இந்த 2024 இந்த VBS வகுப்புகளை விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்தும்படியாய் இந்த கடந்த 7 நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது போகும்போதும் முடிய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருந்து அதை நடத்தின ஒவ்வொரு ஆசிரியர்களோடும் நீதாம இருந்த ஆண்டவரே இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை நேர்த்தியாய் நடத்தி முடிக்கும்படியாய், இந்த பாலகர் வாயின் மூலமாய் உம்முடைய வசனத்தை சொல்லும்படியாய், உம்மை பாடும்படியாய் நீர் கொடுத்த இந்த நாட்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சிறு பிள்ளைகள் அநேக பாடல்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அநேக வேத வசனங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அநேக வேதத்தில் உள்ள கதைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளுடைய மனதிலே பதிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இதை மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு ஆராதனையாய், உமக்கு மகிமை செலுத்துகிற ஆராதனையாய் நீங்க மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிள்ளைங்க எல்லாம் அமைதியா இருக்கணும். இது ஆராதனை முறை. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆண்டவர் நாமும் மகிழ்விக்கின்றோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம்.
போஜன ஆராதனையாக இருக்கிறபடியால் பாவ அறிக்கைக்குள்ளாய் கடந்து செல்வோம். எல்லாரும் ஜப நிலையிலே இருப்போம். கண்களை மூடி ஜப நிலையிலே நாம் இருப்போம். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தை பெற்றுக் கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோம். நம் பாவங்களை நிமித்தம் முழு இடத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறகு அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்களும் நானும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் முழங்கால் படியிட்டு எல்லாரும் தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பாவனைக்கு ஜபத்தை சொல்லும் போது பின்பாக சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உங்களிடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தாலும் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மிடத்தில் உண்மையாய் மனங்கள்வர் யாருக்கும் அருள்படுகிறது. இந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரத சுமந்தர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான மாதத்தினுடைய முதல் நாள் மாலை வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கடந்த 4 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்தினுடைய முதல் நாள் மாலை வேளையில் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை பாட, உன் நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய சரீரத்தில் ரத்தத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை குற்றங்களை நீங்கள் தயவாய் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தும்படி கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஏற்று வண்ணத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முன் மக்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் அமர்வோம். இப்பொழுது வேதத்திலிருந்து இந்த நாளுக்குரிய ஒரு வேத பகுதியை யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 - 18 வரையும் அருமையான மகள் தீபிகா அவர்கள் வாசிப்பார்கள். அதை நீங்கள் கவனமாய் கேட்குமா? மத்திய எழுதின சுவிசேஷம் யோவான் 17 10 முதல் 18 முடிய. யோவான் 17 10 முதல் 18 முடிய. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமை பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்தில் இருந்து வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்களின் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை
சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் நல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் நின்று காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். வாசிக்க தெரிஞ்ச வேத பகுதி வாசித்து முடிவாச்சு. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த ஆண்டு நம்முடைய ஆலயத்தின் மூலமாக இந்த விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் வெகு சிறப்பாக நடைபெற்றது. எப்பவுமே ஒரு வாரம் தான் நடத்துவோம். இந்த வருஷம் ஏறக்குறைய ஒரு 8 நாட்கள் இந்த விபிஎஸ்ஐ நடத்தும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். அநேக பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவும் அவரை குறித்து பாடவும் ஆண்டவர் கிருபை செய்தார். எனவே இந்த நாள் ஒரு பரிசுத்தமுள்ள மாதத்தின் முதல் நாளிலே இந்த விபிஎஸ்ஐ நிறைவு செய்யும்படியாய் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வசனங்களை கேட்கவும் அவருடைய பாடல்களை கேட்கவும் அவருடைய நடனத்தின் மூலமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே இந்த நிகழ்வை ஆண்டவர் நமக்கு பூட்டி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மாதத்தின் முதல் நாள் என்பதனாலே ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இங்கே திருச்சபையாய் இங்கே கூடியிருக்கிறோம். எனவே இந்த 2 ஆராதனை முறைகளை ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி கொடுக்கிறார். இப்பொழுது பிள்ளைகளுடைய நிகழ்வுகளை முன்னின்று நடத்தும்படி அன்போடு நான் அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த விபிஎஸ் தொடக்கம் முதல் இன்றைய நாள் நிறைவு விழா. இந்த நாள் வரைக்கும் பிள்ளைங்களையும் ஆசிரியர்களையும் வாலண்டியர்ஸையும் பாதுகாத்து நல்ல முறையில் இந்த விபிஎஸ் நடத்த தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக முதலாவது நான் தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு ஆரம்பமாக நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருணா ஆதிகாரன் ஆண்டி அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளிலே தகப்பனே இந்த விபிஎஸ் எல்லாம் நடத்தும்படியான இந்த சிறு பிள்ளைகளுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காய். உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரை தொடக்கத்திலிருந்து முடிவரங்க சுவாமி, இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தினீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எவ்வளோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தையும் பாக்கியத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்காய். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை இடத்துக்கு வர்றதுக்கு தடை பண்ணாதீர்கள். பரலோகராட்டம் அவர்களுடைய சொன்னது போல சுவாமி ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே எடுத்து நடப்புற ஒவ்வொரு காலத்தை நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தினீர். அதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் துதிகரம் எல்லாம் பற்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுதும் கூட இந்த 8 நாட்களில் பிள்ளைகள் மனப்பாட வசனம், பாடல்கள், நடனங்கள் இதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்காங்க. அது அவங்க எந்த விதத்தில் தேவனுடைய நாமத்தை கற்றுக்குன்னு மகிமைப்படுத்துனாங்கன்றதை இப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. முதலாவது இந்த வருடத்திற்கான தலைப்பையும் ஒவ்வொரு நாளுக்கான காமன் தலைப்பையும் அதற்கான மனப்பாட வசனத்தையும் இப்பொழுது சொல்ல வருகிறார்கள் நம்முடைய மகன் ஜேசன், மகன் பிளஸி. தலைப்பு உலகத்துக்குள் அனுப்பப்பட்டோம். முதல் நாள் தலைப்பு தேவ பணிக்காக அனுப்பப்பட்டோம். முதல் நாள் மனப்பாட வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6. இரண்டாம் நாள் தலைப்பு பரிசுத்தராய் அனுப்பப்பட்டோம். இரண்டாம் நாள் மனப்பாட வசனம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. மூன்றாம் நாள் தலைப்பு பணியாளராய் அனுப்பப்பட்டோம். மூன்றாம் நாள் மனப்பாட வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யோவான் 14:1. நான்காம் நாள் தலைப்பு சாணாதிபதியாய் அனுப்பப்பட்டோம். நான்காம் நாள் மனப்பாட வசனம்,
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். சங்கீதம் 128:1. 5ஆம் நாள் தலைப்பு செயல் வீரராய் அனுப்பப்பட்டோம். 5ஆம் நாள் மனப்பாட வசனம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோவான் 5:1. பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது கூட இந்த வருடத்தோட தலைப்பு உலகத்திற்குள் அனுப்பப்பட்டோர். அந்த தீம் சாங்குக்காக நடனமாட வருகிறார்கள் நம்முடைய சீனியர் கேர்ள்ஸ். யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதம் 145:18. 2ஆம் நாள் வசனம், என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 2:10. 3ஆம் நாள் வசனம், கிருபை கீழே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. 4ஆம் நாள் மனப்பாட வசனம், மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தான் பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அதனால தயவு செஞ்சு கைகளை தட்டி நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். இந்த வருஷத்தோட தலைப்பு போல கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார், செய்யும் அளவும் நம்மளை கைவிடவே மாட்டார். அதுதான் இந்த வருஷத்தோட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனம். அதற்கான டான்ஸை தான் நீங்க பார்த்தீங்க. இப்பொழுது பிக்னஸ் நோவா தாத்தா அந்த பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார்கள் நம்முடைய குட்டி குழந்தைகள். நிச்சயமா நோவா தாத்தா கீழ்ப்படிஞ்ச மாதிரி நாமும் கீழ்ப்படிஞ்சா நம்மள குடும்பமும் என்ன பண்ணும், காப்பாத்துவாரு கர்த்தர். இப்போ அதை தொடர்ந்து நம்ம மனப்பாட வசனத்தை கேட்போம். நாள் வசனம், ஏசாயா 38:5. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்.
இரண்டாம் நாள் வசனம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். 2:21. இரண்டாம் நாள் வசனம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாள். ரோவில் 2:21. வெரி குட். கர்த்தர் நல்லவர். நான் பதில் யோசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. வெரி குட். நான்களே தெரிந்து கொண்டேன். யோவான் 14:16. ஐந்தாம் நாள் வசனம். கர்த்தருக்கு பயப்படலே ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 111:10. பேரை பெருமை பற்றி அதிகாரம் 12:2. இதனைத் தொடர்ந்து பிரைமரி பாய்ஸ் ஒரு நடனமாடி மனப்பாட வருகிறார்கள். ஓட்டி ஓட்டி வரும கள்ளச்சாத்தா, பதுங்கி 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 வரும தந்திரச்சாத்தா. ஓட்டி 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 வரும கள்ளச்சாத்தா, பதுங்கி 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 வரும தந்திரச்சாத்தா. உன்னை பிடிக்க அலையில் சிக்க வைக்க சுத்தி 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 வரும கள்ளச்சாத்தா. உன்னை விழுங்க பாவசேட்டில் தள்ள தாவி 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 வரும தந்திரச்சாத்தா. தெளிந்த புத்தியோடு விசுவாச உறுதியோடு ஜபத்தில் வெளிப்போடு எதிர்த்து நில்லு. தெளிந்த புத்தியோடு விசுவாச உறுதியோடு ஜபத்தில் வெளிப்போடு எதிர்த்து நில்லு. ஓட்ட ஓட்ட துரத்திடுவேன், ஓட்ட ஓட்ட துரத்திடுவேன், ஓட்ட ஓட்ட துரத்திடுவேன், ஓட்ட ஓட்ட துரத்திடுவேன். வெரி. ஒன்றாம் வசனம் சொல்கிறேன். மனப்பாடம் வசனம் சொல்கிறேன். கர்த்தருடைய கண்களின் கிருபைக்கு இருந்தது. ஆதியாகமம் 6:8. இரண்டாம் நாள் வாசனை. யோபு 42:2. தேவன் சகலத்தையும் செய்து வல்லவர், நீ செய்து நினைப்பது தடைப்படாது. யோபு 42:2. மூணாம் நாள் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. அஞ்சாம் நாள் மனப்பாட வசனம். கர்த்தர் உன்னை மேல் வைப்பார். உபாகமம் 28:1. ஆறாம் நாள் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். சங்கீதம் 46:1. பிரைமரி கேர்ள்ஸ் ஒரு நடனமாடி மனப்பாட வசனம் சொல்ல வருகிறார்கள். யோசிப்பை
அதனால வந்து தேவன் வந்து அவரை உயர்த்தினாரு. அடுத்து தானியேல் 3 வேளையும் ஜெபம் செய்தாரு, அதனால வந்து தேவன் அவரை உயர்த்தினாரு. நாம அதே போல பாவத்துக்கு விலகி ஜெபிக்கும் போது தேவன் நம்மையும் உயர்த்துவார். அதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இப்ப மனப்பாட வசனத்தை நான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். சங்கீதம் 139:14. 2ஆம் வசனம், என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். ஆதியாகமம் 9:15. 3ஆம் நாள் வசனம், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. 4ஆம் நாள் வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவேன், அப்பொழுது உன் யோசனையும் உறுதிப்படும். நீதிமொழி 16:3. 5ஆம் நாள் வசனம், கர்த்தருக்கே பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருப்பார். ஏசாயா 62:4. அடுத்ததாக ஜூனியர் பாய்ஸ் ஒரு நடனமாடி மனப்பாட வசனம் சொல்ல வருகிறார்கள். தம்பி சின்ன சின்ன தங்காய் ஓடி வந்து கேளு, கவனமாக கேளு. சின்ன சின்ன தம்பி சின்ன சின்ன தங்காய் நீ ஓடி வந்து கேளு, கவனமாக கேளு. சப்பா வர போறாரு உண்மை பரலோகம் அழைத்து செல்ல. அம்மா சப்பா வர போறாரு அம்மை பரலோகம் அழைத்து செல்ல. இயேசுவை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளு, வேதத்தின் படி நீ நடந்திடு. இயேசுவை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளு, வேதத்தின் படி நீ நடந்திடு. உன்னை பரலோகம் அழைத்து செல்வார், உன்னை நித்தியமாய் வைத்துக் கொள்வார். உன்னை பரலோகம் அழைத்து செல்வார், உன்னை நித்தியமாய் வைத்துக் கொள்வார். தன்னான தன்னானே அபியாயத்தப்படு, தன்னான தன்னானே அபியாயத்தப்படு, தன்னான தன்னானே அபியாயத்தப்படு, தன்னான தன்னானே அபியாயத்தப்படு. கடைசியா ஏசப்பா வர போறாரு, நம்மளை எல்லாம் அழைச்சிட்டு போவாரு. நாம பாவம் இல்லாம அதுக்காக ஆயத்தப்பட்டு ரெடியா இருக்கணும். அதுதான் இப்ப மனப்பாட வசனத்தை கேட்போம். முதல் நாள் வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. 2ஆம் நாள் வசனம், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. யோசு 1:5 வசனம். 3ஆம் நாள் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தான், அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. 4ஆம் நாள் வசனம், உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ என்னோடவன். ஏசாயா 43:1. 4ஆம் நாள் வசனம், தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சேனாதிபதியாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:20 வசனம். நான் எதை கேட்டாலும் நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. வெரி குட். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் வந்து பிள்ளைகளுடைய இந்த கலை நிகழ்ச்சிகளையும் வசனங்களையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸ்நாக்ஸு தான். ஸ்நாக்ஸ் இல்லைன்னா பிள்ளைங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வரமாட்டாங்க. இந்த 8 நாளும் வந்து ஒரு நல் மனசோடு இந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸு கொடுத்து வந்து உதவி செய்த ஒவ்வொருவரையும் நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல் நாள் வந்து மிஸ்ஸஸ் கவிதா பால் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கைகளை தட்டி அவர்களுக்கு ஒரு நம்ம நன்றி சொல்லுவோம். பிள்ளைகள் முக்கியமாக அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். 2வது நாள் மிஸ்ஸஸ் ஏஞ்சல் பார்த்திபன் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. 3வது நாள் மிஸ்ஸஸ் அருணா அரிகரன் குடும்பமும் மற்றும்
மரியாள் கிறிஸ்டி, என்னோட கூட ஒர்க் பண்ணுற ஒரு சிஸ்டர் அருளரசி, அவங்க எல்லாரும் சேர்ந்து 3வது நாள் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 4வது நாள் மிஸ்ஸஸ் வனிதா வசந்த ஜார்ஜ் அக்கா குடும்பத்தின் சார்பாக 4வது நாள் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. 5வது நாள் மிஸ்ஸஸ் ஜெயமேரி சாமுவேல் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6வது நாள் மிஸ்ஸஸ் ரெனிகா மேரி மணி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இந்த நாளிலும் கூட வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிற குடும்பம் எது அப்படின்னா சாவித்திரி அம்மா அவர்கள் குடும்பத்தில் தான். அவர்களோட மகள்கள் மிஸ்ஸஸ் மின்னல் கொடி, ரமாதேவி, இளவழகி இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட இந்த நாளையில் வந்து நமக்கு ஸ்வீட் கொடுக்க ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இவர்கள் அனைவருக்கும் வந்து விபிஎஸ் டைரக்டர் நம்மளோட ஆண்டி, அவங்க தான் வந்து விபிஎஸ் டைரக்டர் அருணா அருகரன் ஆண்டி அவர்கள் சார்பாகவும், விபிஎஸ் டீச்சர்ஸ் சார்பாகவும், விபிஎஸ் வாலண்டியர்ஸ் சார்பாகவும் மற்றும் விபிஎஸ் பிள்ளைகள் சார்பாகவும் வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளுக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும்னா நிச்சயமாக வந்து டீச்சர்ஸ் தேவைப்படுது. ஸோ நாங்கள் கிளாஸ் எடுத்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான். வேலைக்கு போயிட்டு வந்து தான் வந்து இதுவும் வந்து ஒரு ஊழியம், கடவுள் கொடுத்த ஊழியம். நம்ம மனசார நினைக்கும் போது நமக்கு அந்த டயர்டெல்லாம் போயிட்டு நம்ம நிச்சயமாக வந்து செய்வோம். இந்த வருஷத்தில் நாங்கள் செஞ்சுருக்கோம். வருகிற வருஷத்தில் இன்னும் அநேக டீச்சர்ஸ் எழும்பணுன்றது தான் எங்களோட ஆசை. அது டீச்சர்ஸ் யார் யாருன்னா மிஸ்ஸஸ் அருணா ஹரிஹரன் ஆண்டி, அவங்க தான் இந்த வருஷத்தோட விபிஎஸ் டைரக்டர். அவங்க வந்து எங்கள் கூட வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் எங்கள் கூட அவங்க தொடக்கம் முதல் முடி வரையில் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு எல்லாவற்றையும் அவங்க கூட இருந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதற்காக ஆண்டிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக செல்லம் பீட்டர் ஆண்டி அவர்களும் கூட எவ்வளோ ஒரு வேலைகள் மத்தியிலும் அதை வந்து நினைக்காம எங்களோடு கூட வந்து பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுத்து எல்லாவற்றையும் எங்களோடு கூட இருந்து செஞ்சாங்க. அதுக்காக ஆண்டிக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் கவிதா பால் அவர்களும் வேலைக்கு போயிட்டு வந்து ஓடி வருவாங்க. பர்சனல் ஒர்க் இருந்தாலும் அதுக்கு நடுவுலையும் வந்து பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. சிஸ்டருக்கு நன்றி. அடுத்தபடியாக நானும் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் கடவுள் ஏற்ற பலத்தை கொடுத்து என்னை இந்த இடத்துல கிளாஸ் எடுக்க தேவன் கிருபை செஞ்சார். அடுத்து மிஸ் சிந்து வந்துட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாலும் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. நன்றி சிந்து. அடுத்து வந்து ஷைனிமா ஒரு பில்லர் எங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஷைனி. ரொம்ப எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தது மட்டும் இல்லை, பிள்ளைங்களுக்கு வந்து ஆக்ஷன் சாங்கு வசனம் ஆளினால் சொல்லலாம் ஷைனிக்கு எங்களோட எல்லா டீச்சர்ஸ் டைரக்டர் சார்பாகவும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வந்து மிஸ் பெரில் கூட வந்துட்டு இந்த வருஷம் தான் புதுசாக எங்களோடு கூட இணைந்திருந்தாலும் மகளும் வந்து எங்களோடு கூட எல்லா விதத்துலையும் ஒத்துழைச்சி வந்து இது கிளாஸ் எடுக்க மகள் கிருபை செஞ்சால் மகளுக்கும் நன்றி. ஸோ டீச்சர்ஸ் மட்டும் இருந்தாலும் போதாது, கண்டிப்பாக வாலண்டியர்ஸும் வந்து தேவை. அது என்ன வாலண்டியர்ஸ், இந்த பிள்ளைகளை அடக்கணும், இன்னும் அவங்கள கூட்டு போக வர அவங்கள லைன் பண்ணி உட்கார வைக்க கண்டிப்பாக வந்து வாலண்டியர்ஸ் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ அந்த மாதிரி வாலண்டியர்ஸாக இருந்து எங்களுக்கு உதவி செய்தவர்கள் அக்கா வசந்த ஜார்ஜ் அக்கா அவர்களுக்கு நாங்கள் எல்லாருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து மிஸ்ஸஸ் மரியாள் கிறிஸ்டி அக்காவுக்கும் வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஜோயல், ஜெர்லின் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வந்து சாம் தான் வந்து இதுக்கான ஒரு ஒரு மெயின் பில்லர் எங்களுக்கு. ஸோ இந்த கிரியேஷன், இந்த டிசைனிங் எல்லாமே பண்ணி கொடுத்தது சாம் தான். அது மட்டும் இல்லை, ஒரு 2 நாள் தான் லீவ் கிடைச்சது போல். அந்த 2 நாள் எங்களோடு கூட ஃபுல்லாக இருந்து இந்த சார்ட்டு ஒட்டுறதுக்கு எல்லாமே எங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுனால டீச்சர்ஸ் டைரக்டர் பிள்ளைகள் சார்பாக சாம்க்கு நாங்கள் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஸோ அது மாத்திரமல்ல, ஸோ இது எல்லாரும் நடத்திட்டு பிள்ளைகளை வெறுங்கையாக நம்ம வந்து அனுப்ப முடியாது. ஸோ இதுக்காக வந்துட்டு
நாங்கள் யாருக்கிட்ட வந்து பிள்ளைங்க எப்போவுமே வந்துட்டு இது முடிச்ச உடனே பிள்ளைங்களுக்கு வந்து gift கொடுக்கணும் ஏதாவது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறப்போ நம்மளோட செயலாளர் அவர்கள்கிட்ட நம்ம கேட்டப்போ, செயலாளர் அந்த கிறிஸ்டியன் கெஸ்ட் ஹவுஸோட ஓனர் மிஸ்டர் எஸ்ஐகேல் சாந்தகுமார், கிறிஸ்டியன் கெஸ்ட் ஹவுஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதனோட ஓனர்கிட்ட வந்துட்டு அவர் கேட்டபோது அவர் மனமுவந்து gift வாங்குறதுக்காக 2000 ரூபாய் அவர்கள் பணமாக கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம gift எல்லா பிள்ளைகளுக்குமே வாங்கியிருக்கோம். அவர் இந்த இடத்துல இல்லைன்னாலும் அவருக்கு வந்து எல்லாரோட சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ gift மட்டும் கொடுத்தா போதாது, நிறைவாக கடைசி நிறைவு விழாங்கிறது ஒரு நல்ல சாப்பாடு போட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு டிஃபனை கொடுத்து நிறைவாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணப்போ, அதையும் நம்ம யாருக்கிட்ட கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அதையும் நம்ம வந்து செயலாளர்கிட்ட சொன்னோம். அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் மிஸ்ஸஸ் எஸ்தர் கல்லா, அவங்க வந்து ஃபாரினில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தான் வந்து ஓகே நான் இந்த நாளையில் பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் டிஃபன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 3000 ரூபாய் அவங்க அங்கேருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. சிஸ்டருக்கும் வந்து நாங்கள் எல்லாருடைய சார்பாகவும் அவங்க இந்த இடத்துல இல்லைனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நன்றியை நம்ம அவருக்கு தெரிவிச்சுக்கணும். ஸோ இது எல்லாம் இருந்தால் போதாது, நம்மளை வந்து மேய்க்கிற ஒரு மெய்ப்பர்கள் நமக்கு தேவை. அது யாருன்னா நம்மளுடைய 2 ஆயர்மார்கள் மற்றும் செயலாளர். இவங்க 3 பேருமே எல்லா விதத்துலேயும் வந்து எங்களோட கூட இருந்து, இன்னும் நம்மளோட சபை ஆயரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே போயிட்டு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றது. ஸோ எங்களுடைய நன்றியை வந்து மனமார்ந்த நன்றியை உங்கள் 3 பேருக்கு எங்களோட டைரக்டர் சார்பாகவும் டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் பிள்ளைகள் எல்லாருடைய சார்பாகவும் நம்மளுடைய 2 ஆயர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய செயலாளர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய நாமத்திற்காக இதை நடத்த தேவன் கிருபை செய்திருக்கிறார். மற்றும் பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப முக்கியமாக நாங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் என்னதான் வந்துட்டு நாங்கள் யோசித்தோம், அங்கே பின்னாடி வந்து ஒரு அந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு, எங்கள் பிள்ளைங்க எல்லாம் அங்கே போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். இருந்தாலும் பிள்ளைகள் இந்த சிரமம் பாராமல் ரோடு கிராஸ் பண்ணி வரணும். ஸோ அந்த சிரமம் பாராமல் நீங்கள் பிள்ளைகள் எல்லாரும் வந்தீங்க. பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்து எங்களோட டைரக்டர் டீச்சர்ஸ் எல்லாருடைய வாலண்டியர்ஸ் சார்பாக பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக வசந்த் அக்காவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் வந்து மரியல் கிறிஸ்டி அக்காவுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்க தான் அந்த பிள்ளைகளை எல்லாம் அந்த பக்கம் இருந்து கூட்டிட்டு வருவாங்க, கூட்டிட்டு போவாங்க. இது தொடர்ந்து நம்ம வருஷம் வருஷம் செய்யணும். இந்த வருஷம் அந்த பிள்ளைகள் எல்லாம் அடுத்த வருஷம் வரும்போது கூட இன்னொரு பிள்ளைகளை நாங்கள் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமே ஏசப்பா ஒருவருக்கே நன்றி. தயவு செய்து பிள்ளைங்கள்லாம் அமைதியாக உட்காரணும். ஒரு 15 நிமிடம் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டு, ஒரு சில பிள்ளைங்க கீழே போயிருக்காங்க, அவங்களுக்கு கூட மேலே கூட்டிகிட்டு வந்து மின்னல் கொடி மேலே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க. இப்போ ஆண்டோடைய சத்தியத்தை ஒரு 15 நிமிடம் நம்மோடு கூட நம்முடைய ஆயர் அவர்கள் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை, அதை தொடர்ந்து பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அதை முடியும் ஆராதனை முடிவில் எல்லாருக்கும் டிஃபன் உணவு ஆயத்தமாக இருக்குது, ஸ்வீட் ஆயத்தமாக இருக்கிறது. எனவே நீங்கள் அமைதியாக இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற ஆயர் அவர்களை எல்லாரும் கரங்களை தட்டி அன்போடு அழைக்கின்றார். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல மாலை வேளையிலே 5ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, தொழிலாளர்கள் நாளாக இருக்கிறபடியால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருமாக நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியமாக இருக்கிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி கவுனி, 8 வயசில் முதலாக சண்டே ஸ்கூலில் நான் கையை கட்டி சொன்ன வசனம் தான் இந்த வசனம். இப்போ என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கிறீங்க பார்த்தியா? எனக்கு 8 வயசு. இப்போ
என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி தான் சொன்னேன். எனவே அந்த நிலைக்கு என்னை இன்று கொண்டு போய் விட்டு விட்டீர்கள். சண்டே ஸ்கூல் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு முக்கிய காரியம். ஆனால் அது உங்களை அறியாமலேயே உங்களுடைய ஆளுமைத்தன்மையை வளர்க்கிறது. ஆளுமைத்தன்மைன்னா லீடர்ஷிப். என்ன தெரியுமா, எவ்வளோ பெரியவங்களாம் மேடை ஏறத்துக்கு பயப்படுவாங்க, நடுங்கும். அவங்கெல்லாம் மேடையில் திக்கும், பேச முடியாது, வாய் அடைச்சிக்கும். நாயெல்லாம் அப்படியே வாயெல்லாம் அப்படியே காஞ்சிவிடும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட மேடையில் ஏறினா. ஆனால் என்னுடைய திருச்சபை மக்கள், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த விதமாக அவர்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரியமாக இருந்த இந்த விபிஎஸ் டைரக்டர் அருணா ஆண்டிக்கு முதலாவதாக நான் நன்றியை செலுத்துகிறேன். மட்டுமல்ல, அவரோடு இணைந்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லாமே சொன்னது ஏஞ்சல் ஆண்டி தன்னை அடக்கமாக வைத்துக்கொண்டு மற்றவர்களை புகழ்ந்து சொன்னார்கள். அவர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர்கள் அதிகமாக பாராட்டியது எங்கள் பில்லர் ஷைனியும் சாமுவும் தான், சிந்து கூட. ஆனால் அவங்களாம் அமைதியாக இருக்கிறவங்க. அவங்க அமைதியாக இருந்தே செயலாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய செயல்தான். இந்த திருச்சபை இப்படி அசைவாடி கொண்டு இருப்பதை ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு போதும். யோசித்து பாருங்க. முதலாவது ஒரு 4-5 சின்ன குட்டிங்க மட்டும்தான் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்துச்சு. என்னடா எப்படா இந்த விபிஎஸ் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா 45 பேர் ரோடை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. இவங்க ரோடை மட்டும் கிராஸ் பண்ணி வரல, கிராஸ் பண்ணி வராங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. சிலுவையின் வழியாக வருவதற்கு இந்த ரோடு என்ன சிறிய ரோடு, இதை கிராஸ் பண்ணுறதுலாம் பெரிய. எங்கள் ஆண்டவருடைய கிராஸையே நாங்கள் கிராஸாக பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் சாட்சி. ஒவ்வொருத்தரும் வசனம் சொல்லும் போது, போல்டாக சொல்லும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. அவங்க சொல்ல அப்படி துடிக்கும் போது ஆசிரியர்கள் அங்கிருந்து அப்படியே எழுப்பி கொடுக்குறாங்க பார் வசனங்களை. சே, அவங்களுடைய முயற்சி எதுவுமே வீண் போகவில்லை. பெரியவர்கள் உற்சாகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சிரமம் பார்க்காது பிள்ளைகள்னா சாதாரண காரியம் இல்லை, அவங்கள அடக்கி வைக்கிறது. ஏன்னா நாங்களாம் ஆசிரியர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு வித்தியாசமாக மேலே வரக்கூடியவர்கள். அந்த வித்தியாசத்திலே இவர்கள் வித்தியாசமானவர்கள். இவர்கள் எல்லாம் அசைவாடு ஏஜ் குரூப்பே வேறு பிரிச்சிருக்கிறாங்க பார். பிரைமரி, ஜூனியர், சீனியர் என்று 3 விதமாக பிரித்து அந்த வேறு பிகினர்ஸ் வேறு இருக்குது. அப்புறம் அப்படி பார்த்தா 5 குரூப்பா 5 குரூப்பா. ஏன்னாக்கா 5 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அவங்க ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் இருக்கும், குணாதிசயங்கள். அது தாய்மார்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஏஜில் இப்படி பசங்க பண்ணுவாங்க, இந்த ஏஜில் பையனுங்க இப்படி பண்ணுவாங்க, இந்த ஏஜில் பொண்ணுங்க இப்படி பண்ணுவாங்க. பிரித்து அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ற விதமாக நம்மளுடைய திருச்சபை டீச்சர்ஸ், விபிஎஸ் டீச்சர்ஸ் ஒரு ஆளுமையின் கீழாக எல்லாம் செயலாற்றுகிறது. மிகவும் பெருமைக்குரிய காரியம். நமது திருச்சபை ஆவியானவரை கொண்டு நடத்துவது நமக்கு சாட்சி. அது மட்டுமல்ல, வெயில் காலம் நாங்களாம் ரொம்ப பயந்தோம், வெளியே வர்றவே இல்லை. 60 வயசுக்கு மேலாம் வெளியே போகாதீங்கன்றாங்க, சன்ஸ்ட்ரோக் வருன்றாங்க, குழந்தைங்கள்லாம் வெளியே விடாதீங்க. இன்றைக்கி நியூஸை பார்த்தாக்கா ஒரு மலையில் ஏறுற ஒரு பையன் தடார்னு சுருண்டு விழுந்து செத்துட்டான், சன்ஸ்ட்ரோக்குன்றாங்க. இவைகளெல்லாம் தாண்டி ஆண்டவர் நமது பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து ஒருமுகப்படுத்தி தன்னுடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பேற்பட்டவர்களைத்தான் இன்றைய சிந்தனைக்கு கொண்டு போகிறோம். நீங்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். இதுதான் எவ்வளோ கஷ்டத்தோடு வந்த நீங்கள், நாங்கள் அனுப்ப போவது உங்களுக்கு ஒரு பெரிய காரியம். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், ஓநாய்களுக்கு மத்தியிலே
ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த பிள்ளைகள் இளமையிலிருந்தே நீங்கள் வளரும்போது, கர்த்தருக்குள்ளாக வளரும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்துகிறார், நல்ல செய்திகளை காட்டும். நாங்களாம் முதல்ல கேட்டதெல்லாம் 5 அப்பம் 2 மீன், அந்த கதையை ஒரு வெள்ளைக்காரம்மா தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்களாம் மிஷினரியில் வளர்ந்தவங்க. அப்போ அவங்க போர்டில் அந்த ஃப்ளானல் போர்டுன்னு வச்சுருப்பாங்க, அதில் தனின்னு ஒரு ஒட்டுவாங்க. அப்படி வச்சோம்னா அது எப்படா ஒட்டுதுன்னு பார்ப்போம். இப்போ அதெல்லாம் சாதாரணமாக நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி அவங்க வெள்ளைக்காரங்க அவங்க இயேசுவானவர் மலையிலே ஏறினார் ஒரு அப்புறம் அப்படியே பார்ப்போம். நாங்கள் இயேசு மலையில் ஏறுற மாதிரியே இருக்கும். சின்ன சின்ன காரியங்கள் தான். 5 அப்பம் 2 மீனை ஒரு சிறு பிள்ளை கொண்டு வந்தால் அந்த உடனே அவங்க வைப்பாங்க. எல்லோருக்கும் ஆண்டவர் பரிமாற சொன்னார், அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படியே அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறாங்க எங்களுக்கு. அப்படியே சாப்பிடுவதற்கு முன்பாக கடவுள் நமக்கு ஆசீர்வதி. இவ்வளோ காரியங்கள் அந்த சின்ன வயதிலே கற்றுக்கொண்டது இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் உலகத்துக்கு போக வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அருட்பணியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களிலே எத்தனை பேர் பெரிய பெரிய ஆளாக வருவீர்களோ, ஒருத்தன் ஜனாதிபதியாக வரலாம், ஒருத்தன் பிரதமராக வரலாம், ஒருத்தன் சீஃப் மினிஸ்டராக வரலாம், ஒருத்தன் மிஷினரியாக வரலாம். அநேக பிள்ளைகள் உங்கள் மத்தியில் இருக்கிறீர்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் தாளந்துகள் எதுவுமே வீண் போகாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகள் அத்தனையும் விலை உயர்ந்தது. ஆனால் பயன்படுத்துகின்ற ஞானம் கடவுளுடையது, உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ பார்க்கும்போது அந்த நோவா கதையை சொல்லியிருக்கிறாங்க போல எனக்கு தெரிகிறது. நோவா எப்படிப்பட்டவர், ஏன்னா நோவா தாத்தா அப்படின்ற அந்த சிஸ்டத்தோடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நோவா ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அது வசனத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அப்போ நோவா என்ன காரியம் செய்தான்? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படியாமையினாலே பாவம் உள்ளே வந்தது. எனவே அந்த பாவத்தை அழிப்பதற்காக, உலகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை தீட்டினார். அப்பொழுது ஒரு மனிதனையாகிலும் நாம் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி யாரை தேர்ந்தெடுத்தார்? நோவாவை தேர்ந்தெடுத்தார். அப்போ பெரிய என்ன கட்டுறான்? பேழையை கட்டுறான். பேழைனா கப்பல். வெரி குட்ரா. அப்போ அந்த கப்பலை கட்டும்போது அப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்? ஒன்று ஒன்றா 2 ஒரு ஜோடியாக உள்ள. இப்போ எல்லாம் சிங்கம் புலி எல்லாம் வந்துடுச்சு இல்லை, உள்ள எல்லாமே ஒரு ஜடை போட்டிருக்கு. ஒரு ஆடு பார்த்தேன். இந்த கதைனா உங்களுக்கு பிடிக்குமா? இப்போ ஒரு பதில் சொல்லுவீங்களா? ஒரு பையன் சும்மா அப்படியே அடிச்சுன்னு தான். என்னடானாக்கா பெரிய கொசு தொலை சார். பெரிய கொசு தொல்லை. யார் பண்ணுறான் பாரு? டேய் நீ கொசு தொல்லையாடா? பத்தியா? நைன்னா அவன் கொசு தொல்லைன்னு அர்த்தம். அப்போது அந்த கொசு தொலை பார்த்துட்டான். இப்போ நாங்கள் நோவா கதையை அப்படியே சொல்லின்னு போயின்னு இருக்கிறேன். சொல்லிட்டு போகும்போது அவன் என்ன பண்ணான்? எங்கடா கவனிக்கிற அவனு? சார் இந்த கொசு தொலை பார்க்கும்போது எனக்கு நோவா மேலே கோபம் வருது சார். இன்றைக்கி தான் நோவா தாத்தா நல்ல ஒரு கீழ்ப்படிஞ்சார் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஏற்றினாரு. இவ்வளோ கொசு இருக்குது, அதுக்கெல்லாம் காரணம் நோவா தாத்தா தானே சார்? எப்படி கேட்குறான் பாரு. நான் இவனை கேள்வி கேட்டால் அவன் என்ன கேள்வி கேட்குறான்? என்னடா கொசு தொல்லை அப்படின்னாக்கா பின்ன என்ன சார்? எல்லாத்தையும் 2 ஜோடியாக ஏற்றினாங்க. கொசு தானே சார் ஏற்றிருப்பாங்க. அப்படியே பட்டு நடிச்சு போட்டுருந்தா இந்த கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும்ல? இல்லை, இது நல்லா இருக்குல்ல இந்த டீல்? அப்போவே நோவா தாத்தா அந்த 2 கொசு அடிச்சு போட்டிருந்தாருன்னா அது கொசு நோவா தாத்தாவால் வந்துச்சு. இப்போ நீயும் நானும் பண்ணுற எல்லா வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு குப்பத்தொட்டில் போடுறான்னாக்கா அங்கே போடாமல் கீழே அப்படியே தின்னுக்கிட்டே போட்டு அப்படியே போட வேண்டியது இல்லை. அதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் வச்சு அது ஒழுக்கம். அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம ஏற்றுக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் தான் சார். உடனே யார் பக்கத்தில் இருக்கா அவங்க மேலே தூக்கி போடு. அப்படி தானே செய்கிறோம். ஆமாம் பத்தியா? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கிறிஸ்துவ முறைப்படி வளர்க்கின்ற பிள்ளைகள், மகனே என் போதகத்தை மறவாதே அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் சொல்லி கொடுக்குற இந்த பாட்டு, இந்த வசனம்
இந்த கதை எல்லாம் மனசில் அப்படியே நிற்கும். ஒவ்வொரு வருஷமும் அப்படியே மனசில் நிற்கும். நீ வளர 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 ஒன்று உன்னை குத்தும். நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணும், இந்த வசனம் உன்னை என்ன பண்ணும், திருத்தும். ஏய், அவர் சொன்னார் என் கிருபை போதும். ஆமாம் ஆமாம், ரொம்ப ஆசைப்படக்கூடாது, ஆண்டவருடைய கிருபை போதும். அப்படி ஒன்று. அடுத்தது என்ன ஒன்று நினைப்பேன், அடுத்தது யார் ஒருத்தன் வசனம் சொன்னது, அவன் வசனம் சொன்னவங்களாம் மனசில் அப்படியே நிற்குதா? உன்னுடைய எதிர்காலத்துக்கு இந்த வசனங்கள் எல்லாம் பயன்படும். வாழ்க்கை மாற்றத்தை உண்டாகும். இன்றைய நாளிலே நீங்கள் கற்றுக்கொண்டவை எதுவுமே வீண் போகாது. அப்போது எல்லாம் ஒரு வேளை ஆண்டி சொன்னது போல் நான் ஸ்நாக்ஸுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னினா அதுக்கு ஒரு டிக்கெட் அடித்து மார்க் போட வேண்டியதுதான். நாங்கள் மார்க் எதுக்கு போடுறோம்னா, நீ பண்ண போகிற டான்ஸ், சூப்பர் டான்ஸ். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் கல்யாணத்தில் யார் நான் திட்டிகிட்டு இருந்தேன், அந்த தம்பி பேர் என்ன, டேய் ப்ளூ சட்டை, உன் பேர் என்னப்பா, சொல்லு. தனுஷ்கோடியா? மின்னல் கொடி, தனுஷ்கோடி, இளமல் கொடி, எல்லா கோடி உள்ள புள்ளியும் அவன் தானா? ஆமாவா, ரைட்டு தானே. போ. எனக்கு அந்த ஒரு ஆம்பூரில் அங்கே ஒரு வைபவத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை திட்டிக் கொண்டு இருந்தான். ஏமா திட்டுறான், அவன் நல்ல பிள்ளைமா அப்படின்னா, உங்களுக்கு என்ன சார் தெரியும் அவன் பண்ணுறது? கூட சேர்ந்து பாட்டியும் அவனை பார்க்கலாம். இன்றைக்கி அவனை பார்த்தா அவன் போடுற டான்ஸு, அவன்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்குது பாரு. அப்போ என் மண்டையில் நீங்கள் என்ன தப்பாக எனக்கு ஏற்றி வச்சுட்டீங்க. அந்த பையன் கெட்ட பையன், என் மண்டையிலேருந்து ஆண்டவர் எடுத்து போட்டார். அவன் வெரி குட் பாய். தனுஷ்கோடி, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. நீ அந்த டேலண்ட்களை யாருக்கு பயன்படுத்தணும்? கடவுளுக்கு பயன்படுத்தணும். படுத்துவியா? இனிமேல் பாரு, இன்றைக்கி ஒன்று நல்ல டான்ஸ் இப்படி போட்ட, அந்த ஸ்டெப்ஸ்லாம் அழகாக போட்ட. அது எதை பார்த்து கற்றுக்கிட்டே அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நல்லா போட்டேன். இனிமேல் ஒவ்வொரு வாரமும் நான் உன்னை சர்ச்சில் பார்க்கணும். அவங்க நினைக்கிற நினைப்பெல்லாம் தூக்கி போடணும். பாட்டி உன்னை நினச்சாங்களா, அதெல்லாம் தூக்கி போட்டுரு. அம்மா உன்னை தப்பாக சொன்ன தூக்கி போட்டுரு. நீ யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய தாளந்துகளை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எனவே இந்த வைபவம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் கிரியை செய்தார். அதை எடுத்து நடத்திய டைரக்டர், டீச்சர்ஸ், கோஆபரேஷனாக பில்லர்ஸ் எல்லா மக்களையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் கடவுள் பெயரால். எனவே இன்று உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கும் எல்லா காரியங்களிலும் நீங்கள் இருந்து சந்தோஷித்து ஆண்டவரை துதித்து மகிழுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக பிள்ளைகள்லாம் அமைதியாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் நாம் இதை முடிக்க போகிறோம். திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். எல்லாரும், சிறியோர் பெரியோர் எல்லாரும் முழங்கால் படித்து இரக்கமுள்ள ஜெபத்தை சொல்லி நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு சின்ன பிள்ளைங்க சத்தம் போடக்கூடாது. இது பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான ஆராதனை. எனவே எல்லா முழங்கால் படி. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரன் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும்.
இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உம்மை நாங்கள் நினைவு கூறும்படியாக ஒரு புதிய உடன்படிக்கையை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது சரீரத்தையும் உமது இரத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூற இங்கு வந்திருக்கிறோம். அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இது எங்களுக்காக கொடுக்கப்பட்ட உமது சரீரமாக அந்த அப்பத்தை நாங்கள் இருக்கிறோம். அதே போல் ஆண்டவரே உமது இரத்தத்தை ஆண்டவரே இந்த பாத்திரத்தில் உள்ள திராட்சை ரசத்தை நாங்கள் ஆசீர்வதித்து பருகும் பொழுது உம்முடைய அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் கிருபை செய்வராக. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமது சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் வரும்பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடையே நாங்கள் வந்து பங்கு பெற நீர் கிருபை செய்வீராக. எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் பாவங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எல்லாவற்றையுமாக நாங்கள் கழுவி உமது இரத்தத்தாலே பரிசுத்தப்படுத்தி இந்த பந்தியிலே நாங்கள் சேர துணிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பந்தி ஆயத்தப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆயத்தம் உள்ளவர்கள் இந்த பங்கிலே பங்கு பெற நாங்கள் அன்போடு அவர்களை அழைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தம் உள்ளவர்கள் பந்தியிலே வந்து பங்கு பெறலாம். கர்த்தரின் சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமானங்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனாம் ஜீவ அப்பத்தை இன்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறை தீரு.
பாவக்கேட்டை கூறே ராபோஜன வந்திதனில் சேரே சாவைக்குரிய மா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் வந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா அன்பின் நேரந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே துன்பம் துயர்த்தோமே இருதய சுத்ததிடனாமே இன்பமிகும் தேவ அன்பின் வீரந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதே போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ பாவமனங்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ நம்மையும் நம் காணிக்கையும் நாம் அர்ப்பணிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதை என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். நம் மத்தியில் வந்திருக்கிற அருமையான சம்பத் ஐசக் அங்கல் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் மாற்றம் செய்யும் தூயனைக்கே அவன் தோத்தரை போவே ஆத்முதமே அவன் நவித்ததே
சபையார் அமரலாம். இப்பொழுது நம்முடைய செயலாளர் அவர்கள் வந்து முன்பாக ஒரு சில வார்த்தைகளை வாழ்த்தி நன்றி சொல்வார். தொடர்ந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்படும். தயவுசெய்து பிள்ளைங்கள்லாம் அமைதியாக உட்காரணும். எல்லாருக்கும் பரிசு ஆயத்தமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் உணவு ஆயத்தமா இருக்குது, ஸ்வீட் எல்லாம் ஆயத்தமா இருக்குது. எனவே நீங்க அமைதியா இருந்து நீங்க அதை பெற்றுக்கணும். இப்பொழுது ஒரு வாழ்த்து செய்தியோடு எல்லாருக்கும் நன்றி சொல்லி நாம் இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற ஆராதனையும் சொல்லி இப்போது அறிவிப்போம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. கர்த்தர் இம்மட்டும் வழிநடத்தின தேவனுக்கு கொடை செலுத்துகிறோம். நம்முடைய ஆலயத்தில் சிறப்பாக இந்த விபிஎஸ் நடந்து முடிந்தது. எல்லா பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சபை சார்பாக நன்றி தருகிறேன். டைரக்டரு, டீச்சருக்கு, யாரும் கூட வாலியன்டர்ஸ், ஒவ்வொரு அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்று செய்தி கொடுத்த நம்முடைய ஆயர் அவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யாவருக்கும் சிறு பிள்ளைகள் பரிசு உண்டு. ஆராதனை முடிவிலே யாவருக்கும் உணவு உண்டு. இதை உண்டுவிட்டு மகிழ்ச்சியோடு செல்லவும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல் நடக்கும். இது சபைக்காக அறிவிப்பு. வந்து பெயர்களை வாசிக்கும் பொழுது பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படும். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருகிறேன். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருகிறேன். எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம். எம் சசிதாஸ் ஸ்ரீ ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, எம் ராகுல் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஸ்ரீ தக்ஷ்வின் பி தீக்ஷிதா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த எல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, சபரிஷ். தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே. எம் மோனிஷ். எனக்கெல்லாம் நீரே, எம் மோதிஷ். எல்லாம் சந்திப்பீரே, எனக்கெல்லாம் ரித்திகா ஜி. தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. எம் பூஜா. ஆராதனை 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 உமக்கே. ஏம பிரியாவி. ஷைனி பி. ஜி அஞ்சனா. பிரைமரி பாய்ஸ் நீராஜ் வி.
சதீஷ். உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன். என் பலனே என் துருகமே உம்மை ஆராதிப்பேன். ஜி திலீப். என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. என் நினைவும் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. என் துணையும் பஞ்சமும் ஜீவா பற்றி நான் சொல்லணும். உண்மையில அவன் வந்து யாரையும் பார்க்க நல்ல அழகா டான்ஸ் ஆடி அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ஒரு வாரம். உண்மையிலே அவனை நான் வாழ்த்துக்கிறேன். என் துணையும் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே. என்னை தாங்கும் சொந்தமும் என் நண்பரும் நீரே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே. என்னை தாங்கும் சொந்தமும் என் நண்பரும் நீரே. அனிஷா. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. என்னை என்றும் தாங்கி சுமக்கும் சொந்தம் நீங்க தான் அப்பா. என்னை என்றும் நேசிக்கும் நண்பர் நீங்க ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. நீர் தான் என் புகலிடம் அப்பா. என் வாஞ்சை நீங்க தான் ஆண்டவரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடமும் நீங்க மாத்திரம் இயேசுவே. அதிகாரம் நிறைந்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. மரணத்தை ஜெயித்தவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கு மாத்திரம் எங்கள் துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. We worship you Lord. We exalt your holy name, oh Father. Let your name be lifted high. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம்
என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை.